அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 1 விரிவானம். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார். உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது. கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு. கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள். தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள். காலத்தின் குரல்களான அக்கடிதங்களில் மொழி வீறு பெறுகிறது. புதுச்சேரி, 19 ஜூலை 1915. எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. தம்பி, மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கின்றேன். நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகுமென்றே கருதுகிறேன். நெஞ்சம் இலகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும். வேறு வழி இல்லை. உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தம்பி, நான் ஏது செய்வேனடா. தம்பி, உள்ளமே உலகம். ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்துக்கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்கச் சிரி. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பர பர, மேலே மேலே மேலே. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்றெழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றெழுது. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றெழுது. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 தலைகள் என்றெழுது. அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்றெழுது. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது. தொழில்கள் 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 என்று கூவு. வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருக, முயற்சிகள் ஓங்குக. சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், வானநூல், இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு. சக்தி 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 என்று பாடு. தம்பி, நீ வாழ்க. உனது அன்புள்ள பாரதி. எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். பலவிதமான குற்றங்களையுடைய அந்நூலை நல்ல இனிய தமிழ் நடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டது.
எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம். ஐயனின் அருளே அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றி எம்புவர் என்னை யான் செய்குவதின் ஜமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ண யான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்ப தெவ்வகை. பரளி சு. நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், லோகாபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வ. உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். நூல்வெளி. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் ரா. அ. பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவர் தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடை அழகின் சிறப்பு. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளி சு. நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன. புக் பேக்ல உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினாலே. நன்னூல். மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா. சிற்பி பாலசுப்பிரமணியம். மொழியை ஆள்வோம். ஆறுமுக நாவலர் 1822 முதல் 1879. சான்றோர் சித்திரம். வழக்கு ஒன்றில் சாட்சியளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்லதிகாரிகள் இருப்பார்கள். தமிழறிஞர்கள் சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூறச் சொல்லி உத்தரவிட்டார். அவர் உடனே அஞ்ஞான்று எள்ளியல நானாளி போதின்வாய் ஆளிவரம் பனைத்தே காலேற்று கோலோட்ட புக்குழி என்று துவங்கினார். மொழிபெயர்ப்பாளர் திணறி போனார். கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேசக்கோரி உத்தரவிட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார். அவரது மாணவர்கள் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாழிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறு நடைக்கு புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதற்குரிய பொருள். இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர்தான் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் எனும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடசாலை நிறுவுதல்,
அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர். திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை என்று பல நூல்களை பதிப்பித்தார். இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன. புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவாக மாற்றினார். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார். திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார். முச்சங்கங்கூட்டி முதுப்புலவர் தமைக்கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி. கண்ணதாசன். மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை. மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது. பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல். அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும். குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும். மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும். மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவராகவும் உள்ளனர். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே. மொழி வரலாறு மு. வரதராசனார். நூலகம் படிப்போம், பயன்படுத்துவோம். சப்ஸ்கிரிப்ஷன், உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன், புனைவு. பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு. ஆர்ச்சிவ், காப்பகம். மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராஃபி, நூல் நிரல். நூலாசிரியர் பாரதியின் கடிதங்கள் ரா. அ. பத்மநாபன். இலக்கண உலகியல் புதிய பார்வை டாக்டர் பொற்கோ. தமிழ் அழகியல் தி. சு. நடராஜன். பாரதி கட்டுரைகள். பாரதி கதைகள் காட்டுவாத்து நா. பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் முத்துச்சாமி. நன்றி.